வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தோசை தான். இந்த தோசை மாவில் என்னென்னா, தோசை மாவு உளுந்தும் அரிசியும் கலந்து சாதாரணமாக பண்ணின தோசை மாவு தான். இதில் நான் என்ன பண்ணினேன்னா, நேற்றுக்கு ராத்திரி நான் நிறையா அவியல் பண்ணியிருந்தேன். அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அவியல் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னமோ தெரியல, நேற்றுக்கு அது ஒரு கப்பு தான் செலவழிஞ்சது. யாருமே சாப்பிடல. பழம் கிழம் பால் எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டா. எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா, பசிக்கலை அப்படின்னு. அப்போ அது எனக்கு வீணாக்கவே மனசு வரல. அது கொஞ்சம் சூடு ஆறின அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். யூஸ்வலாக ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சது நான் யூஸ் பண்ண மாட்டேன். வாட்ச்மேனுக்கே யாருக்கான்னு கொடுத்துருவேன். ஆனால் நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அவ்வளோ வெஜிடபிள்ஸை போட்டு பண்ணியிருக்கோம். ஆலுவெல்லாம் வேக வச்சு இதுக்காக பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ இன்றைக்கி காத்தால் அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. அப்போ அது மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு அதை அதில் கொஞ்சம் கூட 2 பச்சை மிளகா கூட போட்டுட்டேன். இது இந்த தோசை மாவோடு கலந்துட்டு ஒரு தோசை பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி 2-3 தோசை எல்லாருமே சாப்பிட்டா. அப்புறம் அந்த மீதி மாவில் வேறொரு விதமாக ஒரு தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதை நான் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு இது சீவரில் பஜ்ஜிக்கெலாம் சீவரா மாதிரி சீவி வச்சுட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். ஏன்னா கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை தனியாக வெளியில் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் கொஞ்சம் கடலை மாவில் நான் மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு திக்காக கொஞ்சமாக தண்ணியை விட்டு கரைச்சிட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் நான் எப்படி தோசை வாக்குறேன்னு காமிக்கிறேன். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவுலேயே நான் கொஞ்சம் சொன்ன மாதிரி மிளகா பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா கலந்து வச்சுருந்தேன். அப்புறம் அதில் இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் துவச்சி வச்சுட்டுருக்கேன். இதை மொல்லமாக துவச்சி நான் இந்த தவாவை சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா முதல்ல இதை அடுக்கிடுறேன் தவாவில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நான் துவச்ச உருளைக்கிழங்கெல்லாம் இப்படி நல்லா அடுக்கிட்டேன். இதுக்கு மேலே இந்த தோசை மாவை கரெக்டாக நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் மெல்லமாக தீய வச்சுட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தோசை மாவை நான் மேலேயே ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பாக ஆனப்புறமா தான் நம்மளால் திருப்பி போட முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லாவே வேந்தெடுத்து நம்ம முள்ளமாக திருப்பி போடலாம். அதை இப்போ இந்த தோசையை நான் திருப்பி போட்டுட்டேன். இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட முடியாது. 1-2 தான் சாப்பிட முடியும். இது இந்த பக்கம் வேந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டுடலாம். இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம தோசை ரெடி ஆகிடுது. இங்கே அதே மாதிரி பீட்ரூட்டை நான் சீவி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் இட் இஸ் அ ஒண்டர் வெஜிடபிள். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். மெயினாக இது எப்படின்னா இந்த கிட்னி ஸ்டோன் இதெல்லாம் வராமல் ரொம்ப பாதுகாப்பாக நம்மளை வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறா. எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வந்தப்போ அதை நான் ஆப்ரேட் பண்ணாமல் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி நிறைய பீட்ரூட்டு அது உணவில் சேர்த்துட்டுன்னா எனக்கு எல்லாமே சேர்ந்து அது கொஞ்சம் சரியாச்சு. அதே மாதிரி அந்த டெங்கு ஃபீவர் வந்தப்போ கூட எங்கள் காட்டில் இது ஜூஸாக பண்ணி குடித்தப்போ இது இந்த ப்ளட் கவுண்ட் ஏறுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கிறது நல்லது. அதையும் நான் அந்த மாவில் இந்த மாதிரி குழைச்சி வச்சுட்டுருக்கேன். இதையும் இதே மாதிரி முதல்ல ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே மாவை போட்டு தோசையாக நம்ம வாத்துடலாம். இந்த பீட்ரூட்டையும் நான் பருத்தி வச்சுட்டு இதுக்கு மேலே இப்போ மாவை போட்டுடுறேன். இந்த பீட்ரூட் பண்ணின தோசையும் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பாலக்கு கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இதில் நம்ம முதல்ல அது மாதிரி போட வேண்டாம். இதை ஒரு ஆப்ப மாவை விட்டுட்டு இதோட கலந்துட்டு தோசையாகவே ஊற்றிடலாம். இந்த பாலக்கு கீரையையும் நான் தோசை மாவில் கலந்துட்டு அப்படியே இதில் தோசையாக வாத்துட்டேன். இதில் கொஞ்சம் 2 உப்பும் மிளகு பொடியும் பெப்பர் பவுடரும் போட்டுட்டேன். அப்புறம் இதையும் வாத்துட்டேன். இதையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம்.
இப்போது நம்ம பாலக்கு தோசையும் ரெடியாக எடுத்து இந்த 3 விதமான தோசையும் ரெடியாக எடுத்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மிக்சட் வெஜிடபிள் கறி பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்போதும் போல் சாலட் இருக்கும், அப்புறம் அதுவும் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பில் தயிரும் கொடுப்பேன், 2 உப்பை போட்டு. இதுதான் இன்றைக்கி டின்னர். உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வந்து 70+ இயர்ஸ் எனக்கு. நான் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த யூடியூப்பில் ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுண்டு. ஏன்னா முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் வரவா போகிறவா தெரிஞ்சவா இது மாதிரி எல்லாம் எல்லார்கிட்டையும் கேட்டு கற்றுண்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்டே தான் இருக்கேன். இதுக்கு இடையில் வந்து ஒரு சபாட்டிக்கல் மாதிரி வந்தது. எப்படின்னா 1-2 ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடுது எங்கள் ஆட்டில். அந்த டைமில் என்னால் இதுக்கு டிவோட் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல்லாம் ஆனப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். மற்றபடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு லாஸ்ட் மந்த்து when I was cooking, I had a very narrow escape from a major accident. அதில் வந்து சாய்ராம் தான் என்னை காப்பாற்றினார் லாஸ்ட் மினிட்டில். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் வந்து சேவ் ஆகிட்டேன். அதுலேருந்து எங்கள் ஆட்டில் எல்லாருமே ரொம்ப சொல்கிறா, நீ வந்து அவ்வளோ வேலை உனக்கு இருக்குது, இதை தவிர குழந்தைகளுக்கு பாடம் வேறு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு நாடி ஆகுது. முதல்ல வந்து இதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு யூ ஹேவ் டு டிசைட் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் போடாதது என்ன போடணும்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் வச்சுட்டு அது சரியாக வீடியோ எடுத்துகிட்டு, சிலப்போ வீடியோ 1-2 தடவை எடுத்துகிட்டு நான் அதை வந்து டெலீட் பண்ணிவிடுவேன், திரும்பியும் எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ சரியாக ஃபோக்கஸ்டாக எடுக்க வராது எனக்கு. அப்புறம் வந்து அதை எடிட் பண்ணுறதுங்கிறது நான் கற்றுனேன். ரொம்ப சிரமமாக இருக்கும் சிலப்போ. எஸ்பெஷலி இந்த ஆடியோ வந்து கூடவே கொடுக்காம தனியாக ஆடியோ பண்ணும்போது நிறைய 1 or 2 hours ஆகும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பண்ணிவிட்டு உனக்கு 18 பேரோ 15 பேரோ மேக்ஸிமம் 20-30 பேர் பார்க்குறா. ஒவ்வொருத்தர் மாதிரி நிறைய பேர் அது வந்து வியூஸ் கூட உனக்கு வரதில்லை. இந்த லட்சணத்தை நீ எந்த காலத்தில் வந்து 4000 ஹவர்ஸ்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஸோ இது வந்து இஸ் இட் ஒர்த் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை எல்லாருமே அடிக்கடி கேட்டுருக்கா. இப்போ 10 டேஸாக எனக்கும் அது மாதிரி மனசில் வந்து தோண ஆரம்பிச்சிடுது. இவ்வளோ நாள் அது மாதிரி தோணவே இல்லை. லெட் மீ ட்ரை, ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் ப்ராஜெக்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் இப்போ என்னமோ எனக்கு வந்து இதை வேணால் விட்டுடலாமோ, நம்மளால் இதில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியாது, நம்மளோட வீடியோஸ் வந்து இதில் என்னோடய குத்தந்தான், நான் தான் சரியாக வீடியோ போடலையோ, இல்லை த ரெசிபீஸ் தட் ஐ எம் செலக்டிங் ஆர் நாட் தட் அட்ராக்டிவ் டு அதர் பீப்புள் ஸோ தட் தே ஆர் நாட் வாட்சிங் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சிடுது. அப்போ நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருந்தேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹீ இஸ் அ கவுன்சிலர் ஆல்சோ. அவர் வந்து என்ன சொன்னான்னா, நீ வந்து எப்போவுமே ஒரு ஹரீடாக ஒரு டிசிஷன் எடுக்காத, இன்றைக்கி என்னமோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த இல்லையா, அதை பண்ணிவிடும். அப்புறம் யூ கிவ் அ ஹாலிடே டு திஸ் இஷ்யூ, 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் யோசி, உனக்கு இன்னும் பேஷனாக இருக்குது, வியூஸ் வந்தாலும் வராட்டாலும் லெட் மீ டூ மை கண்டினியூ மை பேஷன், இல்லைன்னா வீடியோஸ் இன்னும் போடலாம் அப்படின்னு தோணிச்சுன்னா நீ போடு, இல்லை வேண்டாம் இதை தவிர வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணிச்சுன்னா நீ விட்டுடுன்னு சொன்னார். எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். ஐ தாட் இட் இஸ் பெட்டர் டு டிஸ்கஸ் வித் யூ ஆல் பீப்புள் பிகாஸ் so many people were supporting me. அதனால் அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியான டிசிஷன் எடுத்து ஹோப்ஃபுல்லி நான் உங்களெல்லாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ தூரம் என் பேச்சை கேட்டதுக்கும் இந்த ரெசிபீஸ்லாம் பார்த்ததுக்கும் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணினதுக்கும் உங்கள் எல்லாருக்குமே ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் பை.